மனிதனா வாழ்ந்தாலே மிகப்பெரிய வெற்றி. நான் வாழ்ந்தது 10 பேருக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, பெரிய வெற்றி. எனக்காக சிலையோ மாலையோ கைத்தட்டலோ இல்லாட்டாலும் யார் குடும்பத்துக்கும் எந்த துரோகமும் பண்ணாம, எந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான துன்பமும் கொடுக்காம அமைதியா சந்தோஷமா வாழ்ந்தாலே வெற்றி அப்படின்னு நினைச்ச ஒரு வர்க்கம் உண்டு. காலில் விழுந்து அவங்களை கும்பிடும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்லாரு, நல்லதையே நினை, நல்லபடியா வாழ், ஒரு தடவை கூட நல்லா மார்க் வாங்குன்னு சொன்னது, நல்லா மார்க் வாங்கன்னு ஒரு தடவையும் சொன்னதில்லை. 200க்கு 200 நீ வாங்க கடவுது அப்படின்னு முன்னோர்கள் யாரும் வாழ்த்தினதாக இல்லை. நல்லா படி அப்படின்னு சொல்றதை விட நல்லத படி அப்படின்னு சொன்ன தாய் தகப்பன் இருந்திருந்தாங்க. இப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டோமா, நல்லா படி நல்லா படி நல்லா படின்னு சொல்லிட்டு அது நல்லதைத்தான் படிச்சுதா அப்படின்னு கூட நமக்கு தெரியாத சூழல்ல வந்து நிக்கிறோம். இந்த வெற்றியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்ட பக்கத்துல உட்காந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீ இது வாங்கினா இப்படி ஆவ, அது வாங்கினா அப்படி ஆவ அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு போதை ஊட்டுற மாதிரி வெற்றிகளை பத்தி சொல்றதை நிறுத்திடலாம். ஏன்னா ஒரு அண்ணல் காந்தியை நீங்க அடையாளம் காட்டும் போது வெற்றி அடைவது எப்படின்னு யாரும் பக்கத்துல நின்று சொல்லவே இல்லை. நல்ல மனிதனா நீ எப்படி வாழணுங்கிறத பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எண்ணங்களை நீ எப்படி வச்சுக்கணும்னு மட்டும்தான் அம்மா சொன்னாங்க. நான் போய் இந்த பிறை நிலாவை, இந்த நிலாவை நான் பார்க்கணும், இந்த சூரிய சந்திரன் நான் பார்க்கணும், இந்த சந்திரன் என் கண்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு நான் விரதம் இருந்துருவேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னா அம்மாவுக்கு பதிலா குழந்து போய் நின்று ஆகாயம் புற தேடினதாகத்தான் ஒரு அண்ணல் காந்தியை நம்ம அடையாளம் காண்றோம். இது எதுக்குள்ளேயும் வரல. அம்மா நீ இப்படி படிக்கணும்னு சொல்லல, நீ எனக்கு இப்படி எல்லாம் சத்தியம் கொடுத்துட்டு போய் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அந்த வாழ்க்கைக்குள்ள போய் பார்க்கலாம். என் கைவசம் வந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை. இந்த கதையை உணர்ந்துதான் இதுக்கு முன்னால ஒரு தலைமுறை போச்சு. அந்த தலைமுறையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த கதை. ஒரு ஃபிளைட் கமாண்டர், விங் கமாண்டர், அவர் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இது 2017ஓட தொடர்புடைய கதையே இல்லை. என்னுடைய வயது இருக்கக்கூடிய 60 தொட்ட நபர்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால் இந்தியா எத்தனை போர்களை தாண்டி 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 கையை ஊனி கரணம் பாஞ்சு இந்தியா 2017 வந்து நின்றுருக்குன்னு தெரியும். நேற்று ஒரு கல்லூரிக்கு போன போது ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டாங்க, 99% மோசமாவே இருக்காங்க, ஒரே 1% தானே எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்ன போது அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், மீறி போனா உனக்கு 18 வயசு இருக்கும். எல்லாரும் சொல்றத பார்த்து, ஊரே சொல்றத பார்த்து 99% மோசம் தயவு செஞ்சு முடிவு எடுக்காதேமா. 99% நல்லவர்களாகத்தான் இந்தியால இருக்காங்க. அந்த 1% மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால, பூத கண்ணாடி வச்சு மோசமா போனதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னேன். நான் சொல்லக்கூடிய இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வேற. அந்த விங் கமாண்டர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புல ஒரு மிக அழகான ஒரு சம்பவத்தை சொல்றாரு. எனக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்ன பொறுப்பு அப்படின்னா, போர்ல இறந்து போன ஒரு ஃபிளைட் ஆபீசர், அவருடைய பேர் விக்ரம் சிங். அவர் உடைய உடல், அவர் இறந்து போயிட்டாரு. காக்பிட்ல இருந்த அந்த விமானத்தினுடைய பற்றி எரிஞ்ச அந்த விமானத்தினுடைய அந்த விமான ஓட்டி உட்கார்ற இடமான அந்த காக்பிட்ல இருந்து அவருடைய உடம்பனுடைய சிதைந்து போன ஏதோ ஒரு கிலோவோ 2 கிலோவோ சதையை மட்டும்தான் சுரண்டி இவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு. அதையும் அவருடைய சவப்பெட்டியில வச்சு, ஆனாலும் அந்த பெட்டிக்கு ஒரு கனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணையும் மரத்தூளையும் போட்டு நிரப்பி அந்த பெட்டியை தயாரா வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவருடைய தகப்பனாருக்கு அவருக்கு செய்தி அனுப்பியாச்சு, நீங்க வரணும், வந்து இவங்களுக்கு கடைசியாக நடக்கக்கூடிய அந்த இறுதி என்னெல்லாம் சடங்குகள் செய்யணுமோ அதுல நீங்க பங்கெடுக்கணும். இதுவரைக்கும் இப்படி ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மிக சோகமான சூழலுக்கு தள்ளப்படாத அந்த விங் கமாண்டர் முதல் முறையாக அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தகப்பன் கிட்ட மகன் இருந்து போன செய்தியை சொல்ல போறாரு. மிக கொடுமையான விஷயம் தான். ஹெலிகாப்டர்ல அந்த தந்தை வந்து இறங்க போறாரு. மிக வயது போன ஒரு தந்தை. இங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த விங் கமாண்டர் ரொம்ப யங்கான ஒரு மிக இளமையான ஒரு மனிதர். தன்னுடைய பிளைட் ஆபீஸ்ல ஒருத்தருக்கு இந்த துர்மரணம் எங்க நடந்திருக்கு? போர் முகத்துல நடந்திருக்கு. சரி பாக்குறாரு. பார்த்தா 80 வயதான அந்த தந்தை ஹெலிகாப்டர்ல இருந்து அவரை கூட்டிட்டு இறக்கி கீழே கூட்டிட்டு வராங்க. வெள்ளையா ஒரு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து ஒரு மனிதனுடைய எல்லா ஜாடையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவர் முன்னால நிற்கும் போது இவர் மீண்டும் மீண்டும் எச்சல் கூட்டி மிடர் முழுங்கிக்கிறாரு.
எப்படி நான் சொல்ல போறேன்? பெரும்பாலும் யுத்த களத்துல ராணுவ வீரனாக ஒரு நபர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை சொல்லவே எங்களால முடியாது. செய்தியை சொல்லி அவருடைய உடலை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது குடும்பம் பூரா வந்து கேட்கறது என்னவாக இருக்கும் தெரியுமா? முகத்தை பார்க்கணும், அந்த குழந்தை முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. இங்க கேட்டா காண்பிக்கிறதுக்கு ஒரு சில கிலோக்கள்ல இருக்கக்கூடிய சதை மட்டும் தான் இருக்கே தவிர கடவுளே அவர் கேட்டுறக்கூடாது, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படி இவர் நிற்கும் பொழுது அந்த 80 வயதான மிக சாதாரணமான கிராமத்தை சேர்ந்த ஒரு தந்தை, எந்த விதமான வசதியும் வாய்ப்பும் எதையும் பார்த்திராத ஒரு தந்தை வந்து நின்னு இந்த விங் கமாண்டர் கிட்ட கேக்குறாரு, நான் என்ன பண்ணணும்? கண்ணுல கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது அந்த அப்பாவுடைய கண்கள்ல. தாயார் இல்ல, தந்தை மட்டும்தான் மிச்சம் இருக்காரு, 80 வயது. வந்து நின்னு கேக்குறாரு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எங்க போகணும், என்னெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமைகள். இவருக்கு ஆச்சரியம் தாங்கல. இவ்வளவு குரல்ல எந்த விதமான சலனமோ வருத்தமோ எதுவும் இல்லாம கண்கள் உலர்ந்து போன நிலையில ஒரு 80 வயதான மனிதன், இறந்து போன மகனுடைய உடலை பத்தி கேட்க வந்த மனிதன் இப்படி கூட இவ்வளவு ஒரு வீரத்தோட பேச முடியுமான்னு. குரல்ல வீரமோ ஆவேசமோ இல்ல, மிக மென்மையான குரலாக இருக்கு. இன்னொன்னு கேக்குறாரு, எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், இன்று மாலை எனக்கு ஊருக்கு கொண்டு போய் எல்லாம் சவடக்கம் செய்யறதுக்கு ஒண்ணுமே யாரும் இல்ல, இங்கேயேதான் பண்ணணும். ஒரு மிலிட்டரியில நீங்க என்ன விதமான ஒரு ராணுவ முறைப்படி அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய அடக்கம் செய்வீர்களோ அப்படியே, அதுல நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுடைய மிக நெருங்கிய நண்பனும் உங்களுடைய கீழே வேலை பார்த்த ஒரு ஆபீசரை நீங்க இழந்திருப்பீங்க, என்னுடைய குழந்தைய நான் இழந்திருக்கேன், இது 2 பேருக்குமே பொதுவான ஒரு சோகம். அடுத்தது என்னுடைய மகனுடைய நண்பர்களை நான் கண்டிப்பாக சந்திக்கணும். அதுக்கும் அடுத்தது இரவுல அவன் தங்கிய அறையில நான் தங்கணும், நாளை காலையில நான் திரும்பி போயிடுவேன், அவ்வளவேதான், எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மிக இயல்பாக அந்த கடைசியாக ஒரு ராணுவ வீரனுக்கு என்னெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்தாச்சு, அந்த அடக்கம் முடிஞ்சாச்சு. அப்பாவான இந்த 80 வயதான இந்த நபர் போய் அவருடைய தன் மகனுடைய எல்லா நண்பர்கள்கிட்டயும் பேசுறாங்க. அந்த விக்ரம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்ரம் ராத்தோர் சிங், அதுதான் பேர், நான் கதையா சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்ல. அத்தனை பேர்கிட்டயும் பேசுறாரு, மகன் எப்படி இருந்தான்லாம் கேக்குறாரு. இரவு இவருக்காக தனியாக ஒரு அறை வச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல அந்த பையன் என் மகன் இருந்த இடத்துக்கு நான் போறேன், போய் அன்று இரவு அங்கேயே இருக்காரு, அடுத்த நாள் காலையில வந்து நான் கிளம்புறேன், அவ்வளவே தான். அடுத்தது இவரை கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவில் விமான நிலையம் அங்க இருக்கக்கூடிய இடத்துல கூட்டாச்சு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விங் கமாண்டர் தன்னுடைய மேல இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட போய் சொல்றாரு, நிஜமா இப்படி ஒரு மனிதரை நான் வாழ்க்கையில பார்த்தது இல்லை, எத்தனை ஒத்திகை பார்த்தேன் தெரியுமா, இப்படி ஒரு தந்தை வந்து நிற்கும் போது நான் எப்படி பதில் பேச போறேன் ரொம்ப அச்சப்பட்டேன். ஆனா அந்த மனிதர் எந்த முகமாற்றமும் இல்லாம, எது பத்தியுமே கவலைப்படாம இவ்வளவு கிளீனா இவ்வளவு அழகா சொல்லி முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்படிங்கும் பொழுது இந்த விங் கமாண்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரி சொல்றாரு, நீங்கெல்லாம் போர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீரனை தானே பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு வந்திருந்து போன அந்த தந்தை பேர் என்னன்னு தெரியுமா? 80 வயதான அந்த மிக பாமரனாக இந்தியால எங்க இருக்காருன்னு கூட தெரியாத, நாம யாரும் கண்டுகொள்ளாம போகக்கூடிய அந்த மனிதர் பேரு லக்ஷ்மண் ராத்தோர் சிங். இதுதான் அந்த அப்பாவோட பேரு. ஆனா ரொம்ப நூதனமான போராளி அவர். என்ன காரணம் தெரியுமா? 3 மகன்களை பெற்றெடுத்தவர். முதல் மகன் கியான் சிங் அப்படின்னு பேரு. லடாக்ல, அதாவது நான் சொல்லக்கூடியது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் முதல்ல ஒரு போர் நடந்தது. இது எதுவுமே நமக்கு தெரியாது. வரலாறு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது எல்லாமே கோடிட்ட இடங்களை நிரப்பக்கூடிய வெறும் வார்த்தைகளாக மாறி போன துக்கம் தான் இந்த நாட்டினுடைய. அவருடைய முதல்ல எங்கன்னா லடாக்ல, அவருடையது 1962 வந்த போர்ல இறந்து போனது முதல் மகனான கியான் சிங். அடுத்தது 1965 இந்தியா பாகிஸ்தானுக்கான அடுத்த ஒரு யுத்தம். அப்படி வரும்போது அந்த முதல் யுத்தத்துல அந்த 2வது மகனான வீர் சிங் அவரும் போயாச்சு. இப்போ விக்ரம்னு சொல்லக்கூடிய 3வது மகன் 1971 வந்த, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்க வயதுள்ள பங்களாதேஷ் பிறக்கிறதுக்கான அந்த ஆயத்தத்துல இருந்த ஒன்று. யாஹ்யா கான்கிற பேர் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். 3வது மகனே இழந்துட்டாரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லல, புலம்பி அழல, யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீங்க யோசிச்சு பாருங்க, நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பாட்டு எழுதுறவங்களுக்கும் மெட்டமைக்கிறவங்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் இந்தியா இந்த விருது கொடுக்கணும், அந்த விருது கொடுக்கணும், அந்த விருது கொடுக்கணும், இந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் நானும் போட்டியிட்டு கையெழுத்துக்கள் போட்டு அனுப்பக்கூடிய நம்ம நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல
ஏதோ ஒரு மூலையில 3 குழந்தைகளையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் இந்த அறையில அமைதியா உட்கார்ந்து ஒரு பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு தகப்பன் இழக்க தயாராக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தகப்பன் ஊட்டி வளர்க்கக்கூடிய வீரமும், அப்படிப்பட்ட தகப்பனோடு அவன் மனைவியாக இருந்த அந்த தாயாரும் வீரம் ஊட்டி வளர்த்தா அங்க குடும்ப உறவுகள் ஆணித்தரமாக ஆழமாக வேர்பாய்ச்சும். நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க, நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னு யோசிச்சு பாருங்க. சொல்வாங்க, ஜப்பான்ல ஒரு குழந்தைய ஒரு அம்மா அடிக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வரி சொல்லி சொல்லி அடிப்பாங்களாம். ஜப்பானுடைய பிரஜையா இருந்துட்டு உன்னால எப்படி இப்படி செய்ய போச்சு, ஜப்பானியனா இருந்து உன்னால எப்படி இப்படி செய்ய போச்சு. இப்ப திரும்பி வருவோம். என் குழந்தை என்கிட்ட அம்மான்னு பார்க்காம என்கிட்ட எகிரி எகிரி சண்டை போடுது, மதிக்கவே மாட்டேங்கிறான் என் பையன், எனக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்புறத நிறுத்தலாம். அதற்கு ஒரு வயசு இருக்கு, அதை நான் சரின்னு சொல்லல. 13, 14, 15, 16, 17 இந்த வயதுக்குள்ள மீண்டும் நீங்க யாராவது போவீங்களான்னு உங்களை கேட்டா நீங்க போவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன போவியான்னு கேட்டா நான் இந்த விளையாட்டுக்கு வரலன்னு ஓடி வந்துருவேன். ஏன்னா அவ்வளவு அபாயகரமான ஒரு உலகத்தை உருவாக்கி குழந்தைங்க கிட்ட கொடுத்துருக்கோம். நாட்டை பத்தி நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசுறது இல்ல, வீட்டை பத்தி நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசுறது இல்ல, தகப்பன் பட்ட பாடுகளை பத்தி நம்ம பேசுறது இல்ல. தகப்பனுடைய தகப்பனோ தாயாருடைய தகப்பனோ குடும்பத்துல இருந்த பெரியவங்க எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னதில்ல. ஏன் அவர்களுடைய பெயர் என்னன்னு கூட நம்ம குழந்தைக்கு நம்ம அறிமுகப்படுத்துறது இல்ல. ஒரு காலத்துல தாத்தாவுடைய பேரை பேரனுக்கும் பாட்டியுடைய பேரை பேத்திக்கும் வச்ச காலங்கள் உண்டு. அதை வாயை சொல்லி கூப்பிட கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன பேரை சொல்லி அந்த குழந்தைங்களை விழித்ததெல்லாம் உண்டு. இவங்க ஜாடையிலேயே இருக்காங்களே, அவங்க ஜாடையிலேயே இருக்காங்களேன்னு தூக்கி தூக்கி தோல்ல வச்சு தெய்வம் மாதிரி பெரியவங்களை எல்லாம் கொண்டாடின காலம் உண்டு. என்ன எங்க வழி தவறி போச்சுன்னு தெரியாது. இதே நாட்டில இருந்துதான், இதே நம்ம கிட்ட இருந்துதான் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால அவ்வளவு பெரிய பேராளுமை பெற்ற தலைவர்கள் எல்லாம் இங்கிருந்துதான் வந்தாங்க. வானத்துல இருந்து ஆண்டவன் தூக்கி போடல, இங்கிருந்தே தான் வந்தாங்க. இதே மண்ணுக்குள்ள இருந்தே தான் வந்தாங்க, நமக்கு நடுவுல இருந்தே தான் வந்தாங்க. திடீர்னு அத்தனை பேரும் காணாம போயிட்டாங்கன்னு நமக்கு என்ன ஆச்சுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமாம், 13, 14, 15 இருந்து 18, 19 வயது வரைக்கும் கையை பிடிச்சா பிடிபடாம நழுவக்கூடிய குழந்தைகள் தான். நீங்க செய்ய வேண்டிய உதவி 13 வயசுல அந்த குழந்தைக்கு நீங்க இந்த குழந்தைய மாத்தி எடுக்கணும் அப்படின்னு பேராசைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எப்பவும் என் கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட நான் சொல்லக்கூடியது, ஜெர்மனில தான் ஆசிரியர்களுக்கு இணையாக வேற யாருக்குமே அங்க சம்பளம் கிடையாது. The most paid people in Germany happen to be teachers. ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான சம்பளம். மருத்துவர்களும் பொறியியல் வல்லுநர்களும் விவசாயத்துல விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கு சமமாக வேணும் அப்படின்னு கேட்ட போது பதில் என்ன வந்துதான் தெரியுமா? உங்களை மருத்துவராகவும் பொறியியல் வல்லுநராகவும் விஞ்ஞானியாகவும் மாற்றி எடுத்த அந்த ஆசிரியர் அளவுக்கு எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இது 2-way டிராபிக். ஆசிரியராக இருக்கும் தகுதியை நான் அடைய வேண்டும், என்னை ஆசிரியர் மீண்டும் மீண்டும் சமுதாயம் எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். வெறும் கல்லா கொண்டு போய் கோவில்ல பிரதிஷ்டை தான் பண்றோம். நீங்களும் நானும் கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள் ஓதி நாம தான் தெய்வத்திற்கும் சக்தி கொடுக்கிறோம். நாம கல்லா வச்சது ஒரு தெய்வமா மாறுறதுக்கு தெய்வத்தினுடைய சக்தி அல்ல, பக்தனுடைய பக்தி தான் தெய்வத்தை தெய்வமா மாத்தி காமிக்கிற மாதிரி சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவங்களா மாத்தி மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நான் ஆசிரியர்கள் கிட்ட சொல்றேன், ஆசிரியர் ஆவதற்கான பரிபூரணமான தகுதி இல்லைன்னா 10 விதமான கோணத்துல பார்த்தாலும் அப்பழுக்கில்லாத ஆசிரியராக ஆகக்கூடிய தகுதியில ஒரு மாற்று குறைந்தால் கூட தயவு செஞ்சு அந்த வேலைக்கு வந்துடாதீங்க. இதே விண்ணப்பத்தை தான் தாய் தகப்பனான உங்க முன்னாலேயும் வைக்கிறேன். கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லப்பா. ஒத்து போறது பாதி நாட்கள், சண்டை போடுறது மீதி நாட்கள் உண்டு. ஆமாம், நம்ம உடம்புலயே சொந்த அம்மா தான், தாய்மையை நம்ம கொண்டாடுறோம், எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனாலும் முதல் 3 மாசம் வயிற்றுக்குள்ள வந்த கருவை அந்த அம்மாவுடைய உடம்பு ஒத்துக்காது. கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தா கசக்கி கசக்கி கண்ணு வெளியில அனுப்புற மாதிரி வாந்தி எடுக்கும், வயிற்று பெரட்டும், தலை சுத்தும். புதிதாக உடம்புக்குள்ள வந்த உயிரை ஒத்துக்க மாட்டேன்னு அந்த அம்மாவுடைய உடலும் மனசும் சொல்லும் பொழுது மனசு மீண்டும் மீண்டும் சொல்லும், இல்ல நீதானே அடுத்தது இதை பராமரிக்கணும், நீதானே இதை காப்பாத்தணும். பிறக்கிறது வெறும் குழந்தை மட்டும் இல்லை. நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம்.
என்னுடைய ஒரு மாணவர் சொன்னாரு, எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் சொன்னாரு, இட்ஸ் a boy அப்படின்னு சொன்ன போது நான் சொன்னேன், சன்னு சொல்லி பழகு அப்படின்னு சொன்னேன். பிறக்கிற வரைக்கும் தானே ஆனா பெண்ணா, பிறந்ததுக்கு அப்புறம் மகனா மகளான் இல்லையா பேசி பழகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்ததும் சொன்னேன், இது நாள் வரைக்கும் வெறும் கணவன் மனைவியா இருந்த நீ தாயும் தகப்பனுமாக பிறந்திருக்கீங்கப்பா. குழந்தை மட்டும் பிறந்ததுன்னு யார் சொன்னாங்க? எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கல்கண்டு கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறீங்க. குழந்தை பிறந்ததற்காக இல்ல. இதுவரைக்கும் மனைவியாய் இருந்த பெண்மணி ஒரு தாயாகவும், இதுவரைக்கும் கணவனாக மட்டுமே இருந்தவன் ஒரு தகப்பனாகவும் அந்த குழந்தையோட சேர்ந்து பிறந்திருக்கீங்க. மாமியாராவும் மாமனாராவும் இருந்தவங்க எல்லாம் தாத்தா பாட்டியா பிறந்திருக்காங்க. வெறும் நாத்தனார் நீங்க பார்த்தேன்னா அத்தையா பிறந்திருக்காங்க, ஒரு சித்தப்பா பிறந்திருக்காரு, ஒரு மாமா பிறந்திருக்காரு, ஒரு பெரியம்மா பிறந்திருக்காங்க, ஒரு பெரியப்பா பிறந்திருக்காங்க. உறவுகள் அத்தனையும் அந்த ஒத்த குழந்தையோட 10 மாசம் காவல் காத்து நின்னு பிறந்திருக்கு. அப்படின்னா பெரிய பொறுப்பு பிறந்திருக்குன்னு அர்த்தம். விலங்குகளாகட்டும், செடி கொடிகளாகட்டும், இல்ல பறவைகளாகட்டும், யாரும் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கவே இல்லை. கணவன் மனைவியா 1000 ஆசாபாசங்கள் நமக்குள்ள இருக்கலாம். கணவன் மனைவியா நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம். என்னதான் ஈருடல் ஓருயிர் அப்படிங்கிற வசனம் காதுக்கு இனிமையாக இருந்தாலும் பல நேரங்களில் நம்ப முடியாத சூழலாகவும் நமக்கு மாறலாம். 2 பேர்னா 2 பேர்னு தான் அர்த்தம். விட்டு கொடுக்கும் போது விட்டு கொடுக்கிறோம், ஒத்து போகும்போது ஒத்து போறோம், கண்டிக்கும் போது கண்டிக்கிறோம், கனிவா இருக்கும் போது கனிவா இருக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை எவ்வளவு செம்மையா நடத்த முடியும், இதுதான். ஆனா ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கணவனுக்கும் மனைவிக்கும் 1000 தகராறு இடையில வரலாம், அப்பா அம்மாக்கு நடுவுல வரக்கூடாது. நான் பல மேடைகள்ல மீண்டும் மீண்டும் சொல்றது, நம்ம பெத்தவங்க முன்னாலேயும் நமக்கு பிறந்ததுக்கு முன்னாலேயும் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவேன். நம்ம பெத்தவங்க முன்னால நீங்க சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு போயிடும். நாம பெத்தது மேல நீங்க சண்டை போட்டீங்கன்னா திருமணம்ங்கிற எண்ணத்தின் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். இப்ப இந்த பொறுப்புக்குள்ள வரலாம், அவ்வளவு சுலபம் இல்லைம்மா. எல்லாரும் ரொம்ப சுலபமாக தாலி கட்டி 3வது முடிச்சு விடுந்து அடுத்த நிமிஷம் வீட்டுல உள்ள பெரிய பாட்டி கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? திரும்பி பாருங்க, இதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ண காலங்கள் உண்டு. 3வது முடிச்சு விடுறதுக்குள்ள ஏதாவது விசேஷம் உண்டா, இந்த பெரியவங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி. ஆனா சடைஞ்சுகிட்ட காலம் எல்லாம் போயாச்சு. ஏதாவது விசேஷம் உண்டான்னு கரிசனத்தோடையும் அக்கறையோடையும் பயத்தோடையும் கேட்கக்கூடிய காலத்துக்குள்ள வந்துட்டோம். கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வீதிக்கு 4 வர அளவுக்கு விபரீதமான ஒரு வாழ்க்கை நெறிக்குள்ள நம்ம போயிருக்கோம். என்னுடைய மாணவிகளோ மாணவர்களோ இதை பத்தி பிரச்சனையா சொல்லும் பொழுது நான் என்ன சொல்வேன் தெரியுமா? அந்த குழந்தைங்க கிட்ட, உன் கையில இருக்கக்கூடிய மொபைலையும் உன் கையில இருக்கக்கூடிய லேப்டாப்பையும் தயவு செஞ்சு எங்கேயாவது தூக்கி வீசிட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியில நீங்க 2 பேரும் கண் காணாத தூர தேசம் போய் ஒரு 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கடா. நீங்க விட்டுட்டு போனதுனால ஒண்ணு இங்க குடிமூழ்கி போக போறது இல்ல. ஐயோ நான் விட்டுட்டு போன வியாபாரம் என்ன ஆகும்? பல நேரங்கள்ல 3 நாள் நம்ம இல்ல, 4 நாள் நம்ம இல்லைன்னா இன்னும் பல வாடிக்கையாளர்கள் அதிகமா வந்து சேர்ந்திருப்பாங்க. இது ஒரு சின்ன நினைப்பு தான். நான் விட்டுட்டு போனா என்ன ஆகும்? ஒரு அழகான நூதனமான ஒரு ஈகோனுடைய வெளிப்பாடு. மிக இயல்பாக ரொம்ப சுலபமாக குழந்தைங்க இறங்கிடுறாங்க. இந்த ஒரு பத்திரிகை கொடுத்து திரும்புறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் விவாகரத்துன்னு இறங்குறாங்க. கல்வி கொடுத்தாச்சு, நம்ம இத்தனை பெண்களுக்கு கல்வி கொடுத்துட்டோம். ஒரு தனி பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா குடும்பமே கல்வி கற்ற மாதிரி, ஆணுக்கு கல்வி கொடுத்தால் ஆண் மட்டுமே, பெண்ணுக்கு கொடுத்தால் குடும்பமே கற்றது அப்படின்னு சொன்னதை நம்பினோம். இத்தனை பெண்களுக்கு கொடுத்திருக்கோம். ஆனாலும் எல்லாரும் அச்சத்தோட வாழணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம், எந்த நம்பிக்கையும் யாருக்குள்ளயும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா கொஞ்சம் வந்த பாதையை மீண்டும் பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 3 குழந்தைகளை கொடுத்து நாட்டுக்கு கொடுத்துட்டு மௌனமா திரும்பி போன தகப்பன்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு இது. அப்போ என்ன பண்ணணும்? நாம ஒரு சாதாரண மனிதனாக என் மனதுல 1000 ஆசைகள் இருக்கலாம், ஆனா தகப்பனாக அதற்கு எனக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. சொல்வாங்க நம்மளுடைய உபநிடதங்கள்ல ரொம்ப அழகாக வருமா, யார் முன்னால எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆசிரியர் பார்க்க இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்பா அம்மா பார்க்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது, நண்பன் முன்னால இதெல்லாம் செய்யக்கூடாது, ஊர் பெரியவர்கள் முன்னால இதெல்லாம் செய்யக்கூடாது, கணவன் முன்னால செய்யக்கூடாதது, மனைவி முன்னால செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்து யாரும் இல்லாமல் அந்தரங்கமாக நான் மட்டும் இருக்கும் பொழுது கூட நான் செய்யக்கூடாததுன்னு ஒரு பெரிய கேட்டலாக். அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லி வளர்த்த நாடு இது. இப்ப நம்ம திரும்புறோம், ஆவேசமா திரும்பி போறோம், கைய மிஞ்சி எதுவும் நடக்கலன்னு நம்பி போறோம். தவம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தது குழந்தைகள். எப்படி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம்? என் குழந்தைக்கு நான் தங்கத்தால செருப்பு போடலாம், என் குழந்தைக்கு முள்ளு கிழிச்சாம உடம்பு பூரா ஒரு கவசத்தை பூட்டி விடலாம். ஆனாலும்
குப்பையும் கூளமும் கல்லும் முள்ளும் மண்டி இருக்கக்கூடிய சாலையில தானே என் குழந்தையும் இறக்கி விட்டாகணும். அப்ப என் குழந்தைய மட்டும் நான் பார்த்தா பத்தாது, எல்லாரும் அவங்க குழந்தைய பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வரப்போறோம். அப்படின்னா எந்த விஷயம் உங்க குழந்தைக்கு பிடிக்காது, அது பேசினா சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்க குழந்தை உங்க வயிற்றுல கருவுற்ற காலத்திலிருந்து விட்டுடணும்னு முடிவு பண்ணுங்க. தோள் தாங்காத பொறுப்பை தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்க தோள்களுக்கு வலு இருந்தால் மட்டும்தான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க முடியும். மேடம், நீங்க சொல்றது ரொம்ப சுலபங்க. ஆனாலும் இல்லப்பா, சொல்றது சுலபம், செய்யறது அதை விட சுலபம். அதனாலதான் நான் சொல்றேன், செய்யறது கடினமாக இருந்தா மேடையில மைக் முன்னால பேச மாட்டேன். சொல்றது சுலபம், செய்யறது அதை விட சுலபம். நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா செஞ்சுட்டு போயிருக்காங்க. குழந்தை வயித்துல இருக்கும் பொழுதே அம்மா மனதுல நெகட்டிவான எண்ணங்கள் வரக்கூடாது, மாறுபட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. எந்த நாட்டுல வயிற்றுல குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணை தெய்வம் மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு நாடு காமிங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியா மாதிரி நாடுல ஒரு குழந்தையை பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா இந்த பக்கம் திரும்பினா ஒரு அத்தை, அந்த பக்கம் திரும்பினா ஒரு சித்தி, இந்த பக்கம் திரும்பினா ஒரு மாமி, ஒண்ணு இல்லைன்னா அடுத்த வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு ஆண்டி, ஏதோ ஒரு பெண்மணி கூட நின்னு இந்த 10 மாதத்துக்கும் துணை இருப்பாங்க. அது மட்டும் அல்ல, ஆண்களும் பக்கத்துல நின்னு பார்த்து நீ நல்லதா பாட்டு கேளு, நல்ல சாப்பாடா சாப்பிடு, கை நிறைய வளையல் போட்டுக்கோ, நல்ல அழகான மருதாணி வச்சுக்கோ, தலை நிறைய பூ வச்சுக்கோ, சந்தோஷமாரு, நல்ல விஷயத்தை கேளு சொல்லி 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 பிரகலாதன் கதை அப்படிங்கிறது வெறும் கதை இல்ல. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஆனந்தமா இருக்கணும்னா, அம்மா ஆனந்தமா இருக்கணும்னு நம்பக்கூடிய ஒரே நாடு உலகத்துல உண்டுன்னா இந்த நாடு மட்டும்தான். இதெல்லாம் ஏதோ சடங்கு சம்பிரதாயம் நம்ம எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். திருப்பி எடுப்போம். ஒரு கர்ப்பமான ஒரு பெண்மணி பஸ்ல ஏறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இல்ல எழுந்திருச்சு இடம் கொடுக்கணும், அத்தனை பேருமே எழுந்திருக்கணும். என்ன காரணம் தெரியுமா? அடுத்த தலைமுறையை தேர்ந்தெடுத்து வயிற்றுல சுமக்கக்கூடிய பெரிய பொறுப்புள்ள ஒரு பிரஜை இந்த பேருந்துல ஏறி இருக்காங்கன்னு அர்த்தம். யாரால முடியும்? ஏதோ ரேஷன்ல வாங்கின சர்க்கரையும் இல்ல அரிசியும் தூக்கிட்டு மூட்டை மாதிரி ஏறிட்டு வருதா? உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை வயிற்றுக்குள்ள ஒரு பெண்மணி தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சமுதாயமே அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு முன்னால போன சமுதாயம் சொல்லி காமிச்சது. இல்லைன்னா தெய்வத்தை தாயுமானவன் அப்படின்னு லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம். தாயுமானவன் ஆண்டவனையே அம்மாவா மாத்தி காமிச்ச நாடு. இனி கொண்டாடலாம், நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடலாம். கணவனாக இருக்கிறது எப்படி, மனைவியாக இருக்கிறது எப்படின்னு பள்ளிக்கூடம் போய் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்கவுங்க அப்பாவும் அம்மாவும் வாழக்கூடிய அழகான வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 18 வயசுல உங்களுக்கு புரியாத அப்பாவை 28 வயசுல புரியும். எங்க அப்பா நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்ன மேல கொண்டு வந்திருப்பாரு. எங்க அம்மா வாயை திறந்து சொன்னதில்லை. ஒருவேளை நான் தூங்குனதுக்கு அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிருப்பாங்களோ என்னமோ. எப்படித்தான் வளர்த்தாங்களோ தெரியாது, எப்படித்தான் என் கோவத்தை சகிச்சாங்களோ தெரியாது. திரும்பி பாருங்க, வாழக்கூடிய புத்தகங்களா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களை பக்கம் பக்கமா புரட்டி பாத்தீங்கன்னா எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும். இது புரிஞ்சு 5 வயதாகும் போது கூட நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதுதான்மா உங்க குழந்தைங்க பேசும். நான் எப்பவும் சொல்லுவேன், குழந்தை கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை தான் பேசும். குழந்தை முன்னால வெறும் கண்ணாடி மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் உங்க குழந்தை சொல்லும். குழந்தைகளுக்காக நமக்குன்னு ஒரு டிவி சேனல் கிடையாது. குழந்தைகள் பாக்குறதுக்காக 1000 டிவி சேனல் இருக்கலாம். ஒரே ஒரு நாள் உட்கார்ந்து அதுல வரக்கூடிய வார்த்தை அவங்களை பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை வன்முறைகளை பார்த்தீங்கன்னா, தாயையும் தகப்பனையும் அந்த குழந்தைங்க கேவலப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பார்த்தோம்னா இதையா நம்ம குழந்தைங்க பார்க்க போகுதுன்னு புரிஞ்சுப்பீங்க. எனக்கு முன்னால போன எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன வாழ்க்கை நான் வாழணும்னு பார்த்து வளர்த்தாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, சின்ன குழந்தை உள்ள பார்க்கலாம், பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாராவது வந்தாங்க அப்படின்னா, படிக்கணும்ல, நாளைக்கு டெஸ்ட் தானே, ஓடு, இதுதான் நாம விரட்டிட்டு இருக்கிறது. உள்ள அனுப்பிட்டு அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. பாட்டியோ தாத்தாவோ இது பெருசு, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க அம்மா தன்னுடைய மாமியார குறித்தோ எங்க அப்பா தன்னுடைய பேசி நான் கேட்டதில்லை. மிக 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 கேவலமான ஒரு நகைச்சுவை மாதிரி எல்லாரும் பேச நாம எல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம். என்னை விட வயசுல பெரிய என்னுடைய மாமனாரையோ என்னுடைய அப்பாவையோ எனக்கு தெரிந்த வயதில் பெரியவரையோ யாராவது பெருசுன்னு நான் துடிச்சு போயிடுவேங்கிறதுனால வேற யாரையும் பெருசுன்னு சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, நான் பெருசுன்னு கிண்டல் பண்ணக்கூடிய நபர் யாருக்கோ தகப்பன், யாருக்கோ சித்தப்பா, யாருக்கோ பெரியப்பா, யாருக்கோ மாமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம தான் வார்த்தைகளை புழக்கத்துல விட்டோம், நாம தான் கேவலமான வார்த்தைகளை விட்டோம், நாம தான் நகைச்சுவை அப்படிங்கிற பேர்ல தகாத எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம், நாம தான் எல்லாரும் பார்க்க என் தலை ஒரு குப்பை தொட்டின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டோம்.
தேவையில்லாத அத்தனையும் கொண்டு வந்து கொட்டுறதுக்கான குப்பை தொட்டின்னு. இப்ப என்ன பண்ண போறோம்? இனி குப்பை தொட்டி அல்லனா 5 வயது குழந்தை என்ன பேசணுமோ அது வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேசும். 5 வயது குழந்தைக்கு என்னெல்லாம் வேண்டாமோ அது வீட்டுல இருக்கிற யாருக்கும் வேண்டாம். அப்படிதான் இருந்தது, அப்படிதான் பாட்டி இருந்தாங்க, அப்படிதான் தாத்தா இருந்தாங்க. 10 வயதா, 5லேருந்து 10 இன்னும் கொஞ்சம் கடினமானது. நீங்களும் நானும் குழந்தைய எப்படி வளர்த்தாலும் குழந்தை பள்ளிக்கூடம் போகும்பொழுது 10 பேருக்கு நடுவுல போய் நிற்கும் போது உங்களுக்கும் எனக்கும் தெரியாத எல்லா வார்த்தைகளும் வரும். அதனாலதான் நான் தொடங்கும் போது சொன்னேன், ஊர் கூடி தேர் இழுக்கிறது, ஒருத்தர் பண்ணி பத்தாது, எல்லாரும் எடுக்க போறோம், அத்தனை பேரும் கையில எடுத்துக்க போறோம். கேவலமான வார்த்தைகளோ, சொல்லத்தகாத வார்த்தைகளோ, காதுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளோ, அநாகரிகமான வார்த்தைகளையோ என் குழந்தை கேட்காது. கேட்கிற மாதிரி சூழல என் குழந்தை வளரக்கூடாது அப்படின்னா எல்லா தாய் தகப்பனும் அதையே கிளியை சொல்லுவாங்க. ஒரு கிளியினுடைய 2 முட்டைகளை, ஒரு முட்டையை கொண்டு போய் ஒரு முனிவர் வீட்லயும் இன்னொன்னு ஒரு கசாப்பு கடையிலயும் வச்சாங்க. முட்டைகள்ல இருந்து அந்த குஞ்சுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கசாப்பு கடையில வளர்ந்த குஞ்சு வெட்டு கொத்து கொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தது. முனிவர் வீட்டுல இருந்தது, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டது. கிளிகள் தான் எதை கேக்குதோ, எதை பார்க்குதோ, எது பரிச்சயப்படுதோ அதுவே தான். வீட்டை மாத்துங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுங்க. நீங்க 2 பேர் வீட்டுல சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கிற குழந்தை அமைதியாயிடும். திரும்பி பாத்தீங்கன்னா உங்க 2 பேரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும். சில சமயம் ரொம்ப பயமா இருக்கும் அந்த குழந்தைக்கு. உள்ளங்கையில இருக்கிற ரேகையை அழிக்கிற மாதிரி குமிஞ்சு தன் கையை தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். நான் பார்த்திருக்கேன். என்னுடைய மாணவர்கள நிறைய பேர் வகுப்புல ஆசிரியர் பாடம் எடுக்கும் பொழுது தலையை குமிஞ்சிட்டு உள்ளங்கையை தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. திருப்பி என்னுடைய அறைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை நான் கூப்பிட்டது உண்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடியது மிகப்பெரிய நடுக்கம். பேயோ பிசாசோ பணப்பிரச்சனையோ எதுவுமே பயம் கிடையாது. தாயும் தகப்பனும் கண் முன்னால சண்டை போடும் பொழுது குழந்தைகள் அத்தான நாடியும் சப்த நாடியும் ஒடுங்கி போய் உள்ளுக்குள்ள நடுங்கி போய் உட்கார்ந்துடுறாங்க. எத்தனை ஒரு நூதனமான வன்முறை தெரியுமா? திரும்பி பாருங்க. Your children play an audience to you. உங்களுடைய ஆடியன்ஸ் அங்க உங்க குழந்தைங்க உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் பெரிய வெறுப்பு இல்லப்பா. அந்த ஒரு நிமிடம் எல்லார் வீட்லயும் காலையில 8:30 மணிக்கு குருட்சேத்திரம் தான். எந்த வீடு நல்லா இருக்கு? எல்லார் வீட்லயும் காலையில 8:30 மணிக்கு ஒன்னால நான் கிட்ட, என்னால நீ கிட்ட, அவ்வளவே தான். ஆனா மாலையில திரும்பி வரும்போது எல்லாம் தெய்வங்களாகவும் தேவதைகளாகவும் தேவர்களாகவும் திரும்பி வருவோம். காலையில என்னமோ பேசிட்டேன், விடுமா, விடு விடு அப்படின்னு அந்த 8:30 மணி குரல் ஓங்கி காதுலையும் மூக்கிலையும் புகை வந்து சத்தம் வரக்கூடிய அந்த சூழல ஒரு நிமிஷம், இதுவே மாலையில 6 மணியா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மனித மனசு தானே, இயல்பு தானே, விட்டுட்டு போ. ஏன்னா நாவினால் சுட்ட வடு தாங்காது. எங்கேயாவது ராணம் குழந்தைங்க பார்த்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படும். 10 வயது வரைக்கும் தாக்கு பிடிச்சிங்களா, அதுக்கப்புறம் வழுக்கு பாறை தான். 11, 12, 13, 14, 18, 20 தொடர வரைக்கும் அப்பாக்கள் எல்லாம் சின்ன விண்ணப்பம். அந்த வயசை தாண்டி வரக்கூடிய மகன்கள் எல்லாம் அம்மாக்கள் தான் எல்லாம் சொன்னாலும் அம்மாக்கள் அப்பாக்கள் கிட்ட அந்தரங்கமாக சில நேரங்கள்ல சில விஷயங்களை சொல்லணும். நான் சொன்னா அவனுக்கு புரியாது. என்னதான் அவன் அம்மாவே ஆனாலும் 10, 12 வயசான பையனுக்கு நீங்க பக்கத்துல நின்னு சொன்னா ஒரு ஆணுக்கு ஆண் சொல்லும் பொழுது இன்னும் அழகா புரியும். என் கைய நான் இனிமே விட்டுடுறேன், தயவு செஞ்சு உங்க கைய பிடிச்சுக்க சொல்றீங்களா அப்படின்னு வீட்டுல சொல்லி பழகுங்க. இது என் பையன் அம்மா இழுக்கிற வரைக்கும் என்ன தலைகீழ நின்னாலும் அம்மாவால் அன்பு கொடுக்க முடியுமே தவிர அப்பாவோட கனிவும் கண்டிப்பும் சேர்ந்த ஒரு நன்னடத்தைய அம்மாவால கொடுக்கறதுங்கிறது 100% முடியாது. அதுவேதான் அப்பாக்களுக்கும். நம்ம மகதான் அது கால் தரையில பட்டுதுன்னா ஐயோ புண்ணாயிடுமே, தோல்ல வச்சா ஐயோ புண்ணாயிடுமேன்னு பார்த்து தலையை தூக்கி வளர்த்த தகப்பன் தான். ஆனாலும் 10 வயது தாண்டி 11 வயது என் குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உங்க விரல்ல இருந்து உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்க பெண் குழந்தையோட விரல ஒத்தொத்தையா அவசரமா பிக்கவே வேண்டாம். மெதுவா நிதானமா பூ விரிக்கிற மாதிரி எதழா எடுத்து கொண்டு போய் அம்மா கையில இறுக்கி பிடிச்சிட்டு, சரி இனி அம்மா சொல்றதை கேட்பியான். அப்பா பார்த்துட்டே இருக்கேன், சரி அப்பாக்கள் கிட்ட மறுபடியும் வரேன். 12லிருந்து 18 எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். சின்ன அறையாக இருக்கிறதுனால அத்தனை பேரும் ஒரு குடும்பம் நம்ம ஒத்துக்கிட்டு தொடங்கிட்டு இருக்கிறதுனால இதுல அந்தரங்கங்கள் சத்தியமா கிடையாது. அந்தரங்கம் இல்லை இல்லையா? இப்ப சொல்ல 12லிருந்து ஒரு 18 வயதுக்குள்ள பெண் குழந்தைங்க பெரியவங்க ஆனா கண்ணுக்கு தெரியும்பா. ஒரு பெண் பெரிய குழந்தைய ஆயிட்டான பார்த்தா தெரியும், வளர்ச்சியை பார்த்தா தெரியும். ஆனா அதே மாதிரி ஒரு வழுக்கு பாறையில சறுக்கக்கூடிய வழியில தான் ஆண் குழந்தைகளும் போறாங்க. நாம கவனிக்கிறது பார்க்க யாரோ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அடடா என்ன இப்படி வளர்ந்துச்சா, மீசையெல்லாம் வந்துருச்சு. திடீர்னு ஒரு நாள்ல இதெல்லாம் சம்பவிக்கல. ஒத்தொத்த நாளா இந்த நேரம் தான் ஆண் குழந்தைங்களுடைய மிக பலவீனமான நேரம். தந்தைகள் தயவு செஞ்சு பக்கத்துல போய் நில்லுங்க.
தோளை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. பயப்படாதே, அப்பா கூட இருக்கேன்னு சொல்லுங்க. எதுக்கு பயப்படாதேன்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம். நான் படித்த ஒரு ரொம்ப அழகான சுவாரஸ்யமான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவருடைய மகன் அவர் கூட ஒரு கோவில்ல குளத்துக்கிட்ட இருந்து திரும்பி வரும்போது அந்த பையன் அண்ணாந்து பார்த்து அப்பா கிட்ட சொல்றான், இனி நான் வரலப்பா கோவிலுக்கு. ஏன்பா? இல்லப்பா, எல்லா பெண்களும் குளிச்சுட்டு எல்லாரும் வராங்க, எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுல என்னெல்லாமோ தோணுதுப்பா, நான் வரலப்பா இனிமே அப்படின்னு. அந்த 13-14 வயது மகன். யார் இதெல்லாம் கடந்து வரல? நம்ம அத்தனை பேரும் கடந்து வந்திருக்கோம், ஆனா மறந்து போயிடும். அப்போ அந்த அப்பா, அந்த படைப்பாளர், அந்த எழுத்தாளர் குமிஞ்சு பையன்கிட்ட சொன்னதாக அந்த மகன் பின்னால சொல்றாரு, பயப்படாதே, 14, 15, 16 வயசுல இப்படிதான் இருக்கும், அப்பா கூட இருக்கேன்ல, தைரியமாவா, தாண்டி வந்துடலாம். சொல்லுங்க, எத்தனை பேரால அவரவர் மகன் கிட்ட 8th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் இந்த குழந்தைங்க ரொம்ப பலவீனமான கண்ணி. அம்மாக்கு தெரியும், ஆண் குழந்தையோட முகத்தை பார்த்தா தெரியும், அதனுடைய கூச்சத்தை பார்த்தா தெரியும், அதனுடைய தயக்கத்தை பார்த்தா தெரியும். ஆனா தெரிஞ்சும் தெரியாம நடிக்கிறத விட்டுடலாம். நீங்களும் நானும் தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற மாதிரி நடிக்கும் போதுதான் ஊடகங்களும் புத்தகங்களும் திரைப்படங்களும் நீங்களும் நானும் ஆக்கிரமிக்க வேண்டிய இடத்துல அவை வந்து ஆக்கிரமிச்சு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அது அத்தனையும் அவங்க தலையில கொண்டு போய் கொட்டுறாங்க. 13 வயதும் 14 வயதும் 15 வயதும் ஆன குழந்தை கேவலமான பாடல் எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? கேவலமான திரைப்படங்கள் எடுக்கிறாங்களா? நீங்களும் நானும் ஒன்னா உட்காந்து பார்க்க கூச்சப்படக்கூடிய காட்சிகளை அவங்களா திரையமைக்கிறாங்க. அவங்க கற்பனைக்குள்ளேயா வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம குழந்தைங்களை மிக பாதுகாப்பு இல்லாத கன்சியூமர் சொசைட்டியா மாத்திட்டோம். உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லாத குப்பையை கொண்டு வந்து அது நிற்கும் போதும் நிமிரும் போதும் உட்காரும் போதும் பார்க்கும் போதும் படிக்கும் போதும் கொட்டி 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 எதுவும் திங்கு கிடைக்காம நீங்களும் நானும் தூக்கி வீசியிருக்கக்கூடிய இந்த கலாச்சார கழிவு பொருட்களை அந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய பாவம் பண்றோம், தெரிஞ்சு பண்றோம், அறிஞ்சு பண்றோம். எவ்வளவு பெரிய கொடுமை. அவங்களால எதிர்த்து ஏதாவது பேச முடியுமா? 13 வயசு பையனா, எனக்கு எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் சினிமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்க முடியுமா? 13 வயசு தான் ஆச்சுமா பொண்ணு, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? குழந்தை கேட்குமா என்ன? குழந்தை எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா பின்னால வந்து எட்டி பாக்குறோம், சந்தேகப்படுறோம். வேற எதையோ பாக்குதோன்னு அந்த வேற எதையோ அந்த குழந்தை உருவாக்கல. வேற எதையோ 40, 45, 50, 60 ஆன வயதான நபர்கள் பொறுப்பின்றி உருவாக்கி அந்த குழந்தை கைக்கு அனுப்பும் போது பார்க்கக்கூடிய வேற எதுவும் அந்த குழந்தைக்கு இல்லாத போது அந்த குழந்தை அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவே. இனி இதை பத்தி புலம்புறதை நிறுத்திடணும். நாம நமக்கு பொறுப்பான இடத்தை ஆக்கிரமிக்க போறோம். அப்பா அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த நிமிடத்திலிருந்து விரலை விட்டு விலகி நாளைக்கு தைரியமா காலை ஊனி சாலையில அதுவே நடக்கிற வரைக்கும். எது மாதிரி? குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது எவ்வளவு கவனமா இருக்கீங்க. ஹேண்டில் பாரை பிடிச்சுக்கிறீங்க, பின்னால பிடிச்சுக்கிறீங்க, பெடலை ஒழுங்கா பண்ண சொல்றீங்க. குரங்கு பெடல் போடும் போது இப்படிதான் இருக்கும், பயப்படாதேன்னு சொல்றீங்க. ஒரு மரத்து பக்கத்துல போய் நின்று சாஞ்சோ, செவுத்து பக்கத்துல நின்று போய் சாஞ்சோ நின்று இறங்கி குழந்தை சைக்கிள்ல இருந்து இறங்கும் போது அப்படிதான் இருக்கும், பயப்படாதே அப்படின்னு சொல்றீங்க. கூடவே ஓடி வரீங்க, எல்லாம் பண்றீங்க. தூரத்துல நின்னு பாக்குறீங்க. அப்பா பிடிச்சிட்டு இருக்கீங்களாப்பா, அப்பா பிடிச்சிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டா பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அழகான பொய்ய சொல்லிட்டு கையை விட்டுட்டு நிக்கிறீங்க. 2 தடவை குழந்தை விழுவான். விழுந்த உடனே அம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஐயோ அப்படிம்பாங்க. அப்பா கொஞ்சம் பேசாம அப்படிம்பாரு. என்ன அப்படின்னா, விழ தெரியறவனுக்கு மட்டும்தான் எழுந்திருக்கவும் தெரியும். என் குழந்தை 4 தடவை விழுந்தா எழுந்திருக்கும். என் குழந்தைய நான் தள்ளிவிட சொல்லல, ஆனா ஐயோ விழுதேன்னு குறுக்க நீங்க பாஞ்சு உங்க குழந்தைக்கு விழக்கூடிய அனுபவத்தை கூட கொடுக்காம தட்டி பறிச்சிட்டீங்கன்னு வைங்க, நாளைக்கு அதுக்கு காலும் கையும் சறுக்குன்னு அடுத்த நிமிஷமே மிரண்டு போயிடும். சின்ன சின்ன ஏமாற்றங்களை கொடுங்க, சின்ன தோல்விகளை கொடுங்க. இன்னைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா யோசிச்சு பார்த்தேன்டா, இப்போ உனக்கு தேவையில்லைன்னு தோணுது, வேணா 1 வாரம் கழிச்சு கொடுக்கட்டுமா? காத்துட்டு இருக்கிற சுகம் என்னன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. உடனடியா நம்ம என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா கையை நீட்டின அடுத்த நிமிஷம் இந்தான்னு எடுத்து கொடுக்கறதுக்கு? கொஞ்சம் பொறுத்துக்கிட்டும், கொஞ்சம் ஏமாறட்டும், கொஞ்சம் அழட்டும், கொஞ்சம் உங்க தோல்ல சாஞ்சு அப்பா 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 அப்பான்னு நச்சட்டும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எப்ப குழந்தைக்கு தயார் நிலை வருதோ அப்போ தாயும் தகப்பனுமா அதை கொடுக்குறோம். நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அறிவுரையை நாம சொல்ல தவறும் போது அதுக்கு வேற என்ன சொல்றோம்? நான் ஏதாவது பண்ண சொல்லி என் குழந்தை ஏதாவது பண்ணிட்டா, நம்ம ஒரு நாளும் ஏதாவது சொல்ல மாட்டோம், நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணாது. இப்படி பயத்தை சுவாசிச்சு இதுக்கு அன்புன்னு வேற ஒரு பேரை சொல்லிட்டு சுத்துறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அனுபவம். கண்டிக்க நமக்கு உரிமை இருக்கு. கடுமையா அல்ல, கண்ணு பார்த்து அன்பு இல்லப்பா இது தப்பு அப்படின்னு சொல்ல நமக்கு உரிமை இருக்கு. பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சு எத்தனை நாளாச்சு உங்க குழந்தைய நீங்க தொட்டு பேசி? யோசிச்சு பாருங்க. குழந்தைங்கிட்ட நான் சொல்ல, அம்மாவையும் அப்பாவையும் தொட்டு பேசி எவ்வளவு நாளாச்சு?
ஐம்புலன்கள்னு சொல்றீங்க, 4 உங்க முகத்திலேயே உட்கார்ந்தாச்சு. மிச்சம் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கு இல்லையா? இந்த உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த தீண்டும் இன்பம் குழந்தைங்களை எப்ப தொட்டு பார்த்திருக்கீங்க? எப்ப பேசியிருக்கீங்க? எப்ப வீர தீரமான கதைகளை உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை வீர தீரமான கதைகள். அப்பா விரல பிடிச்சுக்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு ஒரு மரத்தடியில போய் நம்ம நின்னதில்லை? அப்பாவும் அம்மாவும் நான் இருக்கும்போது பயப்படாது அப்படின்னு சொன்னதில்லை? அம்மா இங்கன்னு சொல்லல, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு குடம் எடுக்கும்போது அம்மா அம்மா நான் பார்த்துட்டே இருக்கேன், பயப்படாத. எத்தனை உரமூட்டிய வாழ்க்கை அது, எத்தனை செழிப்பான வாழ்க்கை. எங்க விட்டு விலகி நாம நின்னுட்டோம். உங்களுக்கு ஆரம்பத்துல அந்த ராணுவ வீரனுடைய கதை சொன்னேன் இல்லையா? அந்த 3 பேர் நம்ம திரும்பி வந்து நம்ம குழந்தைகளுக்கு பெரிய பெரிய கதைகள் சொல்றோம். அது அபிமன்யுவாக இருந்தாலும் சரி, கடினமாக உழைத்து உழைப்ப மட்டுமே வெற்றின்னு சொல்லிட்டு போன தலைமுறையை பத்தி சொல்றோம். வெற்றி அடைந்த நபர்களை நீங்களும் நானும் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எவரெஸ்ட்ல ஏறின நபர்களை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எவரெஸ்ட்ல ஏறணும்னு நினைச்சு ஏறதுக்கு ஒரு அடி எவரெஸ்ட் தொடறதுக்கு முன்னால நின்னு போன நபர்களும் வெற்றி அடைந்தவர்கள் தான். இந்த வெற்றியை குழந்தைகிட்ட சொல்வோம், இந்த ஏமாற்றங்களை குழந்தைகிட்ட சொல்வோம், இந்தியாவை பத்தி குழந்தைகிட்ட சொல்வோம். பக்கத்துல உட்காந்து உங்க குழந்தைகிட்ட சொல்வீங்க. ரொம்ப குறும்பு பண்ணானா ஒரு பையன், தாங்கவே முடியாம அவங்க அப்பா அங்கேயும் இங்கேயும் பார்த்து பொறுக்க முடியாம டேபிள் மேல ஒரு அட்லஸ் இருந்தது. அந்த அட்லஸ் ஏதோ பழைய புராதனமான அட்லஸ், அதுல இருக்கக்கூடிய வேர்ல்டு மேப் அப்படியே கிழிச்சு பையன்கிட்ட கொடுத்து சுக்கு நூறா கிழிச்சு எங்க உட்காந்து அமைதியா விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். 5வது நிமிஷம் குழந்தை ஒட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவ்வளவேதான். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பழைய அட்லஸ்ல ஒரு பக்கம் வேர்ல்டு மேப் இருக்கு, பின்பக்கம் அந்த பையன் மறக்காம ஏதோ ஒரு ஆளுடைய படத்தை அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கிறுக்கி வரைஞ்சிருக்கான். வேர்ல்டு மேப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் அவனுக்கு ஒட்ட தெரியாது, ஆனா ஒரு மனிதனுடைய உடம்புல உறுப்புகள் எங்கன்னு ஒட்ட முடியும். உங்களுக்கு எனக்கும் தெரிய வேண்டியது அதுதான். கையை மிஞ்சி போகல, நம்ம போறோம், திரும்பி வீட்டுக்கு போறோம், சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுறோம். அம்மாவை அறிமுகப்படுத்தும் போது அப்பா பெருமையா, அதுதான் பாரதி சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. தாயும் தகப்பனும் சந்தோஷமாக ஒருத்தர் பார்த்து சிரிச்சு பெருமையாக, இது என் கணவன் அப்படிங்கிற பெருமையோட அந்த மனைவியும், இது என் மனைவிங்கிற பெருமையோட, ஜோக்குக்காக கூட கிண்டலுக்காக கூட தன்னுடைய வாழ்க்கை துணைவியை பத்தி கேவலமாகவோ கிண்டலாகவோ பேசாத பேராண்மையோட ஆண்களும், ஒரு ஜோக்குக்காக கூட 4 பேர்கிட்ட புரியணும், அவங்க சிரிக்கணுங்க நக்கலாக கூட தன் கணவனை விட்டு கொடுக்காத பெருங்கருணையோட பெண்களும். ஒன்று பெருங்கருணை, இன்னொன்று பேராண்மை. இவங்க தாயும் தகப்பனா மாறும்போது அப்பாவை பார்த்துப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா, உங்க அம்மாட்ட கேள்டா எத்தனை நல்ல மனுஷி தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன். மனைவி கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும் பொழுது குழந்தைங்க முன்னால வச்சு மனைவியுடைய தாய் தகப்பனை பாராட்டி பேசக்கூடிய கணவன். கணவன் கிட்ட நல்ல குணங்களை பார்க்கும் பொழுது குழந்தைங்க முன்னால வச்சு கணவனுடைய தாய் தகப்பனை பாராட்டி பேசக்கூடிய பெண்மணி. இது எல்லாமே நாம ஏதோ மூட பழக்க வழக்கம் நினைச்சு விட்டுட்டோம். இல்ல, வீட்டு வாசல்ல போடுற கோலம் எவ்வளவு நேர்த்தியானதோ அதை விட நேர்த்தியானது மனதுல போட வேண்டிய உறவுகளுக்கான கோலம். மறக்காம அந்த கோலங்களை செப்பனிடும். எதுவும் நம்ம கை மிஞ்சி போகல. யாராவது யார பத்தியாவது கிண்டலாக ஒரு பெண்ணை பத்தி பேசும்பொழுது அதற்கு கொஞ்சம் கூட கரம் மசாலா எல்லாம் சேர்த்து, ஓஹோ அப்படியா அப்படின்னு வம்பு பேசுறது நிறுத்திடுவோம். எந்த நாட்டுல வம்பு இல்லையோ அந்த நாட்டுல காற்று சுத்தமாக இருக்கும். அந்த நாட்டினுடைய காற்று அவ்வளவு சுத்தமாக இருக்கும். வம்பு வம்பு தானே நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ அவங்க வீட்டுல என்னாச்சு, இவங்க வீட்டுல என்னாச்சு, கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிக்கெல்லாம் ஓய்வு கொடுங்க. ஏதோ ஒரு அறைக்குள்ள ஒரு 100 நாள் இத்தனை பேரை போட்டு அடைச்சு அதை எட்டி பாக்குறது, அடுத்த வீட்டு விஷயத்தை எட்டி பாக்குறது அநாகரிகம் இல்லையா? எத்தனை கேமராக்கள் வச்சிருந்தா தான் என்ன? நம்ம வீட்டுல அப்படி இருந்தா எவ்வளவு கூச்சமா இருக்கும். அந்தரங்கத்தை எட்டி பார்க்க கூடாது. சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, சிச்சி இதெல்லாம் தப்புடாமா, கூச்சமான விஷயம் இல்ல அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் கூச்சப்பட்டு தலையை குமிஞ்சாலே குழந்தைக்கு தெரியும், ஓஹோ இது தவறு அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது உங்க குழந்தைங்க கேட்கும். அதுக்கப்புறம் எண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த சிக்கலோ சிடுக்கோ இல்ல, இந்த சின்ன சின்ன சிக்கல் சிடுக்கு வரும், இல்ல நான் சொல்லவே இல்லை, பொறுத்து போங்க. ரொம்ப கடினமான வாழ்க்கை சூழலை தாண்டி வராங்க. 13, 14, 15, 16 சாதாரணமான வயசு. ஊடகங்களும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் எத்தனை வன்கொடுமைக்குள்ள அவங்களை ஆளாக்குறாங்கன்னா ரொம்ப கடினமானது. மாலையில திரும்பி வரும்போது குழந்தையோட டிஃபன் பாக்ஸ்ல வச்ச சாப்பாடு அப்படியே 2 நாளா இருக்குன்னா நீங்களும் உங்க கணவரும் உட்கார்ந்து பேசுறதுக்காச்சுன்னு திரும்பி வரக்கூடிய மகன் ஓடி போய் ரூம்ல வந்து கதவை அரைஞ்சு சாத்திக்கிறான், என்ன சொன்னாலும் சில்லு 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 சில்லுன்னு விடுறான் அப்படின்னா அவன் உடல் மொழி ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நீங்களும் உங்களுடைய மனைவியும் உட்கார்ந்து பேசுற நாளாச்சு.
உட்காந்து பேசணும். அடுத்த வீட்டு குழந்தைக்காகவா, அவங்க உங்க குழந்தைக்காக. அது போக நாட்டுப்பற்ற தயவு செஞ்சு குழந்தைக்கு ஊட்டுற சாப்பாடோட ஊட்டி கொடுங்க. எவ்வளவு பெரிய நாடு தெரியுமான்னு சொல்லுங்க. வெறும் நெகட்டிவாக இல்லாததெல்லாம் ஊதி ஊதி பெருசு பண்றதை விட்டுட்டு நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க. உள்ளங்கையில வச்சு இதுக்கு எத்திக்கல் லெகசின்னு சொல்லுவோம், அறம் சார் உயில். எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அம்மா யார் தெரியுமா அப்படின்னு அண்ணாந்து உங்க குழந்தை பார்க்கணும்னா அண்ணாந்து போகக்கூடிய அந்த உயரத்துக்கு போங்க. நல்லதை படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற கதைகள் தான். வீட்டுக்கு போய் இந்த சனி ஞாயிறுல ஒரு அழகான ஒரு ஹோம்ஒர்க்கும் நான் கொடுத்துட்டு விலகிறேன். என்ன ஹோம்ஒர்க் தெரியுமா? ஒவ்வொரு வீட்லயும் உங்களுடைய ஃபேமிலி ட்ரீ, குடும்ப மரம் என்ன தெரியுமா? யாரு அம்மாவும் அப்பாவும் நடுவில் இருக்கிறதாச்சா? இந்த வேர்கள் என்னன்னு பாருங்க. எங்கிருந்து இந்த மரம் வந்ததுன்னு பாருங்க. தாத்தா பேர் என்ன, தாத்தாவோட தாத்தா பேர் என்ன, அவுரங்கசீப்பினுடைய அப்பா பேர் என்னவாக இருந்தா உங்களுக்கும் எனக்கும் என்ன? என்னெல்லாம் நம்ம வரலாறா படிக்கிறோம், எதெல்லாம் நம்ம கேட்கிறோம். நம்ம குழந்தையுடைய தாத்தா பேர் என்ன, கொள்ளு தாத்தன் பேர் என்ன, சித்தப்பன் பேர் என்ன, மாமா பேர் என்ன, ஒண்ணு விட்டு அண்ணன் பேர் என்ன சொல்ல வேண்டாமா? நாம என்ன பனைமரங்களா, தென்னை மரங்களா, வாழை மரங்களா, பாக்கு மரங்களா? தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்றதுக்கு நம்ம ஒருத்தரும் ஆலமரம் இல்லையா? ஆலமரம் தனிமரமும் தோப்பு தானே. ஒவ்வொரு குடும்பமும் ஆலமரம். போறோம் 10 விரலாலையும் குழந்தைய அரவணைச்சு எடுத்துக்கிறோம். சொல்றோம், எனக்கு கிடைக்காத பெரிய சொத்து நீ, என்னால முடிஞ்ச எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்யறேன். ஆனா நான் பட்ட கஷ்டம் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ கஷ்டமே படக்கூடாதுன்னு நான் ஒரு நாள் வேண்ட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மரமும் வேர் விடணும்னா இயற்கை அதற்காக மோத வேண்டிய பாறைகளையும் இருட்டையும் கொடுத்துருக்கு. உனக்குன்னு வரும் கஷ்டங்கள், அந்த கஷ்டம் வரும்போது திரும்பி பார்த்தேன்னா அப்பாவும் அம்மாவும் நிற்போம். நாளைக்கு நீ மார்க் வாங்கி பெரிய ஆளாகிறதெல்லாம் கிடையாதுப்பா. ஊருக்குள்ள ஒரு பெருவெள்ளம் வந்தது அப்படின்னா ஓடி போய் 10 பேருக்கு உதவுற குழந்தையா நீ இருந்த அப்படின்னா அம்மா வயிறு குளிரும், அப்பா வயிறு குளிரும். இந்த நாட்டினோட பிரஜை. நான் உங்களுக்கு இது பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், ஆனாலும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போறேன். ஒரு பெருவெள்ளம் சென்னையில வந்த போது ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவுனது எல்லாம் 200க்கு 200 வாங்கின குழந்தைகள் இல்லப்பா. நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை சும்மா உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொன்னா மாட்டேன்னு வீம்புக்கு அடிச்சு தள்ளிட்டு ஓடுற குழந்தை இருக்குல்ல. அப்ப தாத்தாவும் சொல்லிருப்பாரு, பாட்டியும் சொல்ற, அப்படித்தான்டா ஊருக்கு உதவுனண்டா, நீ உட்காராத, ஓடி விளையாடுற நேரத்துல உட்காருங்கிற அவங்க அம்மா, ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஓடி ஓடி உங்க குழந்தை மாதிரியும் என் குழந்தை மாதிரியும் வசதியும் வாய்ப்பும் பார்க்காமல் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிமெண்ட் பைப்புல குடும்பம் நடத்தக்கூடிய ஏழை மக்களுடைய 2-3 குழந்தைங்க தான் பாஞ்சு பாஞ்சு நீஞ்சி நீஞ்சி எல்லாருக்கும் உணவு பொட்டலம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கடைசியில மாடியில நின்று ஐயோ எனக்கு முடியலையேன்னு கூவன பெரிய பெரிய நபர்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த போது அவங்கள கூப்பிட்டு அந்த 3 குழந்தைங்களையும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு பசிக்கலையா, உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறோம், நீ கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இருக்க அப்படின்ன போது அந்த 3 குழந்தைங்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம குழந்தை சொல்லுமான்னு தெரியல, ஆனா நான் சொன்னேன் இந்த 3 ராணுவ வீரனுடைய அப்பா அந்த மாதிரி போர் வீரம் உள்ள 3 சின்ன குழந்தைங்க, வீரம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களுக்கு எல்லாம் பசி பழக்கம், அவனுக்கு எல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க, ஆனா அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க, உங்க குழந்தைங்களை உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இது மறுபடியும் நான் சொல்றேன், பிறந்த நாள் சந்தோஷமா கொண்டாடுங்க, ஆனா ஆர்ஃபனேஜ்ங்கிற அனாதை இல்லத்துல தயவு செஞ்சு போய் கொண்டாடாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறந்த நாளும் கிடையாது, கொண்டாட பெற்றவர்களும் கிடையாது. நீங்களும் நானும் கொண்டாடி முடிச்சு திரும்பி வரும்பொழுது குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தோன்னு பெருமிதம் இருக்கலாம். எப்பவுமே கொடுக்கறவனுக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி தான், வாங்குறவனுக்கு கூச்சம் கொஞ்சம் அதிகம் தான். அந்த குழந்தைகளுக்கான உணவுக்கான செலவை நீங்க அன்னைக்கு கொடுத்துருக்கலாம். நாம போய் உட்காந்து நம்ம குழந்தை பார்க்க அத்தனை பேருக்கும் பரிமாறி திரும்பி வந்து அடுத்த நாள் நம்ம குழந்தை மறக்காம பள்ளிக்கூடத்துல போய் சொல்லும், நாங்க ஒரு இல்லத்துல போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டோம். கேவலமான கர்வம் வந்துடாம பாத்துக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நாம் மிக நுணுக்கமான விஷயம், இதெல்லாம் தெரியாம தானே நம்ம பண்றோம், அறியாம தானே போய் பண்றோம். என் குழந்தை பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன், இதை விட பெரிய சாப்பாடு போட்ட நாட்டுல இருக்கோம் நாம. ஏதோ இப்ப எண்ணி பார்த்து இல்லங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்தது, எப்பொழுதுமே விளக்கை ஏத்தி வச்சு பிறந்த நாள் கொண்டாடுற கலாச்சாரம் உள்ளவங்க நாம. ஊதி அணைச்சு இருட்ட கொண்டாடுற ஆட்கள் இல்லை நாம. அது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கும் அடுத்தது, குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா உட்கார வச்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு தலையில அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணி, அடுத்த வீட்டாண்டி பக்கத்து வீட்டாண்டி அம்மா அப்பா தெரிஞ்ச அத்தனை பேரும் தலையில அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மிக அழகான கலாச்சாரம்.
குழந்தை எல்லார் காலையும் தொடும், எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிப்போம். எந்த காரியத்திற்காகவும் காலை தொடல அந்த குழந்தை நம்ம அத்தனை பேர் அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் வச்சு வாழ்வாங்கு வாழணும்னு நம்ம ஆசீர்வதிப்போம். அடுத்தது கோவில் ஒரு பூஜையாக இருக்கலாம், அல்லது நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா அங்க ஒரு பூஜையாக இருக்கலாம். குழந்தைக்காக நமாஸ் அதிகமாக நம்ம இன்னும் 2 தடவை கூட தொழுகை பண்ணலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம். குழந்தையோட பேரை எழுதி அந்த கேக்கை வெட்டுற பழக்கத்துல இருந்து வெளியில வந்துடலாம். எதுவும் வெட்டுப்படுறதுக்காக நம்ம இல்லவே இல்லை, எல்லாம் சேர்றதுதான். அடுத்தது இந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுது தெரியுமா? இந்த கலாச்சாரம் போதை மாற 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 ஊடகங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் பார்த்த காட்சியில அழகான அந்த கேக் எடுத்து ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் பூசிக்கிட்டு கொண்டாடுறதாக நம்ம ஒரு காட்சியை பார்க்கிறோம். நமக்கு கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? உணவு பொருளை முகத்துல பூசிட்டு அதுக்கு நாகரிகம் சொல்ற அளவுக்கு இந்தியா எப்படி அநாகரிகமா போச்சு? அந்த ஒரு கேக்கை உருவாக்குற அந்த நபருக்கு கூட தன் குழந்தைக்கு அவ்வளவு விலை மதிப்பு வாய்ந்த கேக் அவருக்கு கொடுக்க முடியாது. குழந்தைகிட்ட சொல்லுங்க, உணவுங்கிறது சாப்பிடுறதுக்கு. எந்த நாட்டுல உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோமோ அந்த நாட்டுல ஆணி வேராக கலாச்சாரம் பரவும். அடையாளம் காட்டுங்க. நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஊர் எல்லையில எல்லை காவல் தெய்வங்கள் மாதிரி யார் பெத்த பையனோ, யாருடைய கணவனோ, யாருடைய காதலனோ, யாருடைய மகனோ, யாருடைய சித்தப்பாவோ, யாருடைய பெரியப்பாவோ எல்லை தெய்வங்கள் மாதிரி மதுரை வீரன் சாமி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுல தாண்டா நாமெல்லாம் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அறிமுகப்படுத்துங்க. காவல்துறையை அப்படி அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் பெருமையா அறிமுகப்படுத்துங்க. யாரையும் கீழ்த்தரமா பேசி மட்டும் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி குழந்தைகிட்ட அரிசி எங்கிருந்து வருதுன்னு கேளுங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வருதுன்னு சொல்லக்கூடாது. உழவுனா என்னன்னு தெரியணும், சேருனா என்னன்னு தெரியணும், கால் புதஞ்சு அதுல இறங்குறதுனா என்னன்னு தெரியணும். உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு நெல்லு கூட அவன் வீட்டுக்கு மிஞ்சாதுங்கிற கணக்கு குழந்தைக்கு தெரியணும். ஆரோக்கியமா வழங்கப்பா. அதற்கப்புறம் நம்ம ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே தேவையில்லாம போயிடும். நிதானமா திரும்பி போலாம், அரவணைச்சுக்கலாம். கிடைச்ச இந்த வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி வாழலாம். எல்லா தினங்களுமே கொண்டாட்ட தினங்களாக இருக்கும். எல்லா தினங்களுமே அனுபவ தினங்களாக இருக்கும். எல்லா தினங்களுமே சந்தோஷமான தினங்களாக இருக்கும். நன்றி, வணக்கம்.